மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணா ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என் பேர் வந்து பிரவீன்குமார். நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன். அம்மா பேர் வந்து வேலுமணி, அப்பா பேர் வந்து அருணகிரி. அப்பா தான் வந்துட்டு ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர்த்தோட வீடியோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பெஸ்ட்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாவது நான் அப்பா தான் சொல்லி இங்கே வர சொன்னார். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஐயா பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் ஸ்கூலில் இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் ஐயா பேசுனது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வணக்கம், என் பேர் வந்து பிரவீன்குமார். நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன். 40 நாள் கிளாஸ் வந்திருந்தேன். ஆல்ரெடி உபதேசம் வாங்கியிருந்தேன். உபதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு நன்றி உணர்வு ப்ளஸ் வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு ஞானம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நிறைய தேடல் இருந்துச்சு, நிறையா கேள்விகள் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் 40 நாள் கிளாஸ் வந்தேன். 40 நாள் கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் யார் அப்படின்றத வந்து நான் முழுசாக கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி ஆனந்த வாழ்வில் வந்து நான் அப்படின்ற இது வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 40 நாள் கிளாஸில் வந்து முழுமையாக நான் வந்து நான் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்து எங்கேருந்து வருது, அதை வந்து எப்படி அதை ட்ரீட் பண்ணணும், அதை எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றத வந்து ஐயா தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் வந்துட்டு மொத்த வாழ்க்கையில் வர்ற மொத்த பிரச்சனையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒரு சூட்சமாக கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்ம கஷ்டமாக பார்க்கக்கூடாது, பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, அதை வந்து வரமாக பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் முழுசாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் அது இல்லாமல் ஜாதி மதம் இதில் தான் வந்துட்டு உலகமே வந்து அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்றத வந்து நான் எங்கள் ஐயா சொல்லி கொடுத்து தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இன்னும் ஜாதி மதத்துலேருந்தே நம்ம வெளியே வரல. அதனால தான் வந்து ஏழை பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கி அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்றத ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளேயே வச்சு நம்ம அதுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கோம். அதுலேருந்தே நம்ம இன்னும் வெளியே வரல. அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையவே வாழ முடியும் அப்படின்றத வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காது, மற்றவங்களும் வரணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்கூட ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.